பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்காக இருக்குது. பிகாஸ் டாப் 3ல ஒருத்தர் கூட ஆடலன்னா பேட்டிங் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுது. முதல் 3 மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அவ்வளோ நல்லா ஆடல, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாரு. தேர்டு ஆர்ஆர் தெரியல, இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. வைபு சூரியவம்சி மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கான். ஆர்ஆர் கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா என்ன சீசனாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப பேடாக இருக்கும். பெஸ்டஸ்ட் டீம்னா பஞ்சாப். எம்ஐ கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவங்க தான் பர்ஃபெக்டாக எல்லாம் bowling-ம் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு. ஓகே தம்பிங்களா, நீங்கள் எல்லாருமே யங் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே ஐபிஎல் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த சீசனில்? பிகினிங்ல கொஞ்சம் நல்லா பண்ணல, பட் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஆடிருக்கு. ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபார்மே சரியில்லை, ஆனால் லேட்டாக பிக்கப் பண்ண மாதிரி இருக்குது. சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் பெட்டராக இருக்குது ஆக்சுவலி அந்த 100 அடிச்சதுக்கப்புறம். முதல் 3 மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அவ்வளோ நல்லா ஆடல, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாரு. ஒரு 2 செஞ்சுரி அடிச்சு, அதனால சிஎஸ்கே கொஞ்சோண்டு நிறைய 5th பொசிஷனுக்கு போயிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஓகேப்பா. சிஎஸ்கேயோட போலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி மாதிரி நிறைய போலர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரியே அகில் ஹுசைன் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காரு ஸ்பின்னில். பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்காக இருக்குது. பிகாஸ் டாப் 3ல ஒருத்தர் கூட ஆடலன்னா பேட்டிங் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ அது மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு தூபேக்கு பதிலாக வேறு யாரையாவது ஆட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து டோனி வந்து இன்னும் களத்தில் வரல. ஸோ அவர் சப்போஸ் வந்தாருன்னா யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? கார்த்திக் சர்மா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக இருப்பாரா அவர் டோனி? இல்லை, அவரோட நிறைய பேர் வந்து ஏன்னா அவர் ஃபிட்னஸ் பொறுத்து இம்பாக்ட் பிளேயர் தான் இருப்பார் அப்படின்றாங்க. உங்களோட தாட் என்ன? அவரோட முடிவு தான். கடைசியில் அவர் ஃபிட்டாக இருக்காரு, ஆட முடியும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் ஆடுவார், இல்லைனா வந்து இம்பாக்ட் பிளேயராக. பிளே ஆஃப் வந்து எந்த 4 டீம் போவாங்கன்னு உங்களோட தாட் சொல்லுங்கள். பஞ்சாப், ஆர்சிபி கன்ஃபார்ம். ஆர்ஆர் மோஸ்ட் ப்ராபப்ளி போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது, பட் டவுட் தான் 4th பிளேஸ் கொஞ்சம். ஓகே, எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் எந்த டீம் 4 டீம் பிளே ஆஃப் போகணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? மோஸ்ட்லி போகிறது வந்து நான் வந்து சொல்லுவேன் சிஎஸ்கே தான் போகும். சிஎஸ்கே போகும், இல்லை டிசி ப்ராபபிளாக வந்து கேஎல் ராகுல் ஃபார்மில் இருக்கிறதுனால டிசி காம்படிட்டிவ் பண்ணும். நான் நினைக்கிறேன் பிபிகேஸ் நல்ல டாமினண்ட்டாக இருக்காங்க. பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கார்னலி, ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களோட ஃபார்ம் எல்லாம் பார்த்தா டெவாஸ்டேட்டிங்காக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் ஆர்சிபி செகண்டு, அதுக்கு 2 பேர் கன்ஃபார்மாக போயிடுவாங்க. தேர்டு ஆர்ஆர் தெரியல, இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. வைபு சூரியவம்சி மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கான். ஆர்ஆர் மேபி வருவாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு நல்ல சான்ஸ் இருக்குதுன்னா இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க. சிஎஸ்கே தெரியல, ஆயுஷ் மாத்திரை திரும்பி வந்தான்னா நல்ல சான்ஸ், பெரிய சான்ஸ் இருக்கும். ஆயுஷ் மாத்திரை இல்லைனாலும் சான்ஸ் இருக்கும், பட் கஷ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 100% பஞ்சாபாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க, நல்ல கேம் பிளான் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாப் தான். செகண்ட் ஆர்சிபி, லாஸ்ட் சீசன் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க, அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாங்க, அதே பிளேயர்ஸ் மாஸ்டர் மெயின் பண்ணி நல்லா பேக் பண்ணுறாங்க. ஸோ 100% ஆர்சிபியும் குவாலிஃபை ஆகிடும். ஆர்ஆர் கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா என்ன சீசனாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப பேடாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ ஆர்ஆர் கொஞ்சம் டவுட் தான். எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது இஃப் தே கண்டினியூ த மொமெண்டம். டைட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் வின் பண்ணும். ரிஷப் பந்த் எல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் பெஸ்ட்டாக ஆடுவோன்னு. கேகேஆர் கூட வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ரஹானே ப்ரூவ் பண்ணுறான். அப்புறமா வந்து பெஸ்டஸ்ட் டீம்னா பஞ்சாப். பவுலிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக சில பேர் இருந்தாலும் பேட்டிங்கில் வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் எல்லா டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஆரஞ்சு கேப் யார் வாங்குவா இல்லை பர்பிள் கேப் யார் வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரஞ்சு கேப் வாங்குறது வந்து அபிஷேக் சர்மா இல்லை விராட் கோலி தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க, ஏன்னா 2 பேருமே வந்து சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. பர்பிள் கேப் வந்து மோஸ்ட்லி வந்து சிஎஸ்கேலேருந்து அனுஷுல் கம்போஜோ இல்லை அல்ஷுல் கம்போஜ் தான் மோஸ்ட்லி வாங்குவார். இங்கே இருக்கிற எல்லாருமே ஐபிஎல் ஏலத்துக்கு போகிறீங்க. நீங்கள் எல்லாரும் எந்த டீமுக்கு விளையாடணும்னு ஆசைப்படுவீங்க? எல்லாரும் ஒரு டீம் சொல்லலாம். நான் ஆர்சிபி விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள்? சிஎஸ்கே. சூப்பர்ப்பா. கொடுக்குற டீம் தான் கொடுக்குற டீம், ஏலத்தை எடுக்கிற டீம் தான். ஓகே. ஆர்ஆர் சிஎஸ்கே. 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 ஓகே. சிஎஸ்கே.
சிஎஸ்கே எல்லாருமே இங்கே சிஎஸ்கே, ஏன்னா சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டிருக்கனால. சிஎஸ்கே கிடைச்சா நல்லா இருக்கும், பட் கிடைக்கலன்னா எனக்கு எந்த டீம் என்னை நம்பி காசு கொடுத்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். தம்பிங்களா, நீங்கள் எல்லாருமே இந்த சீசன் பார்த்துருப்பீங்க. இந்த சீசனில் எந்த டீமோட கேப்டன்சி நல்லா இருக்கு, எந்த கேப்டன் நல்லா பண்ணுறாரு, டிசிஷன்லாம் கரெக்டாக எடுக்கிறது எந்த கேப்டன்? பிபிகேஸோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கேகேஆர் பண்ண ரொம்ப பெரிய பிளண்டர். ஸ்ரேயஸ் ஐயர் ட்ராப் பண்ணாங்க. பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். ஆனால் எதனால? என்னன்னா வந்து கேகேஆரில் இருக்க மொச்சை கூட ஃபைனல்ஸ் கொண்டு வந்து கப்புலாம் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் சான்ஸ் இருக்குது பஞ்சாப் வின் பண்ண. முன்னாடி வருஷமும் ஃபைனல்ஸ் கொண்டு வந்தார், இந்த வருஷம் நிறையா சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவ்வளோ நல்லா பண்ணல. ஆனால் பெஸ்ட்டு எனக்கு பிடிச்சவங்க யாருன்னா எம்ஐ கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அவங்க தான் பர்ஃபெக்டாக எல்லாம் bowling-ம் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்காக நல்லா பண்ணுறாரு. ஆனால் அவங்க டீம் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ரயான் ரிகல்டன், குவிண்டன் டிகாக் இவங்க 5 பேர் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. வேறு யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேப்பா, தேங்க்யூ. கேப்டன்சின்னு பார்த்தா வந்து ஆர்சிபி ஒன்று பார்க்கலாம். ஏன்னா வந்து ரஜத் படிதார் வந்து அந்த ரிவ்யூ சிஸ்டம் வந்து சான்ஸ் எடுத்து பார்க்கலான்னு எல்லாத்துக்குமே எடுக்கிறார். ஏன்னா விக்கெட் இப்போ தேவைப்படுறதுன்னு. அதே மாதிரி வந்து அவர் கரெக்டான டைப்பில் வந்து ஸ்பின்னர்ஸை மாற்றுறாரு, ஃபாஸ்ட் பாலிஸை மாற்றுறாரு. திடீர்னு வந்து டீப் ஸ்கொயர் லேக் வச்சுட்டு மிடான் வைக்காம அதில் விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி நீ வந்து ஃபியூச்சரில் என்ன பொசிஷனில் இந்தியன் டீமில் போகணும்னு ஃபியூச்சரில் இந்தியன் டீமுக்காக ஒரு கேப்டனாக ஆடணும். வந்து இந்தியன் டீமில் வந்து ஃபீல்டிங் நல்லா பண்ணணும், bowling-ம் நல்லா பண்ணணும், பேட்டிங்கும் நல்லா பண்ணணும். ஆனால் மெயினாக எனக்கு வந்து என்னன்னா ஆல்ரவுண்டராக நடுவில் பேட்டிங் வந்து 6 டவுன் 7 டவுன் அந்த மாதிரி ஆடணும். bowling வந்து ஓப்பனிங் ஓவர் போடணும். சூப்பர். வந்து கேப்டனாகவும் இருக்கணும். எனக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் போலராக இருக்கணும்னு ஆசை, நல்லா ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கணும்னு ஆசை. எனக்கு இந்தியன் டீம் கேப்டன் ஆகணும். 1 டவுன் ஆடி நல்லா ரன் ஸ்கோர் பண்ணி விராட் கோலி மாதிரி. நான் வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு ஓப்பனர், 1 டவுன் 2 டவுன் பேட்ஸ்மேன் ஆகணும் அண்ட் கேப்டன். ஓகே, நீங்கள்? நான் வந்து இந்தியன் டீமுக்கு ஓப்பனர், கேப்டன். சூப்பர்பா. எங்கள் ஹோம்லி டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ணுறோம். நீங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் இந்தியன் டீமுக்கு ஆடணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.